இதான் சார் கேட்கணும் பஸ் ஸ்டாண்ட் ஆரஞ்சு போகுது சார். ரோடு மேலேயே கம்பம் இருக்குது. இது எங்கே சார் ஒதுங்குவீங்க? பைக்கில் போய் தான் நடுவில் தடுப்பு, அது நேரத்தை போட்டு ஆப்போசிட் ரோட்லேயே கம்பம். இது ஒதுங்கிறதுக்கு இடமே கிடையாது. இங்கே 3-4 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். இதில் ஒரு பார்க்கிங் கார் வேறு நிறுத்திடுவாங்க ரோடு மேலேயே. பார்க்கிங் இதில் வேறு எங்கே பாருங்கள், ரோட்டில் கடை, இந்த பனியன் கடை, லொட்டு கடை, லொசு கடை, எல்லா கடையும் இருக்கும். அதில் வரவங்க ரோடு மேலே பார்க்கிங் நிறுத்துவாங்க. இது கோவில் கேக்கனர் பிள்ளையார் கோவில். இந்த இடம் கட் ரோடு. இது வந்து கேக்கனர்லேருந்து எல்ஐசி காலனி போகிற வழி. ஏதோ விஐபி வந்திருக்காங்க. ஏதோ போலீஸ் ஸ்டேஷனு ஆயுதப்படை மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ரோடு மேலேயே தந்தி கம்பம். இது 2 வீலர் போகிறதுக்கு இங்கே பாருங்கள், இது தந்தி கம்பம் தான் மோதணும். 2 வீலர் போகிறதுக்கு அந்த லெஃப்ட்டுக்கு அந்த பக்கம் போங்கங்கிறாங்க. லெஃப்ட்டில் போய் எங்கே போய் மோதுவீங்க? தண்ணி டிரான்ஸ்ஃபார்மரு ரோடு மேலே எல்லாமே இருக்குங்க. இது மாதிரி அதிபுட்சாலிங்க ரோடு போட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே பேப்பர்லேயும் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. இல்லை பாருங்கள், டிரைவிங் ஸ்கூல் வண்டி எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்களா? எல்லாமே ரோடு மேலே தான் இருக்கும். இது பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸை இங்கே எடுத்து எப்படி ஏற்றுவான்? இல்லை இது கல்யாண மண்டபம். இது திறந்தாச்சுன்னா இது எல்லாமே வண்டி வழியில் வாசலில் வரிசையாக நிறுத்துவோம். இது ஐஓவி பேங்க்கு. இதுதான் பேக்கரி. பார்த்தீங்களா பார்க்கிங் எங்கே நிறுத்துறான்னு? பார்க்கிங் வசதி கிடையாது. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த ரோடு மேலேயே தந்திக்கமோ. இந்த பாயில் எப்படிங்க பஸ்ஸு போவான்? அது அரசியல் போகிறாங்க. அவன் ஒதுக்கிறான்னு நான் போய் தந்திக்க பொருள் மோத வேண்டிதான். இங்கே பாருங்கள், போர்டு வேறு. அங்கே ஒதுங்கலான்னா அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. இந்த பிளாட்ஃபார்ம் பூரா அவங்க எடுத்துட்டானிங்க. கடைக்காரன் வாசல் இழுத்து கட்டிட்டான். இங்கே பாருங்கள், நான் இப்படி போய் இப்படி போக வேண்டியிருக்கு. நிறைய வித்தையெல்லாம் காமிக்கிறோங்க இந்த ரோட்டில் போகணுன்னா. இல்லைன்னா போய் சேர முடியாது. சர்க்கஸில் இந்த வண்டி ஓட்டுற மாதிரி இந்த ரோடு. இந்த கேக்கனர்லேருந்து எல்ஐசி போய் சேர்ந்தோன்னா நம்ம உயிர் நமக்கு நிச்சயம். இந்த பாருங்கள், பெரிய தொட்டி பாருங்கள். இங்கே ரோடு மேலேயே தண்ணி டாக்கு. இந்த தந்தி போஸ்ட்டை தள்ளி நடுறதுக்கு எத்தனை நாள் ஆகணும், எத்தனை மாதம் ஆகும், இல்லை எத்தனை வருஷம் ஆகும்? வீட்டு வரி வாங்கிக்கிறாங்க, ரோட் டாக்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபா ஃபைனு. இதுக்கெல்லாம் யார் ஃபைன் போடுறது? தண்ணி நம்ம ரோடு மேலே இருக்க ஈபிக்கு யார் ஃபைன் போடுறது? ஒன்றுமே புரியல. யார் தான் புரிய வைப்பாங்களோ இந்த கவர்மெண்ட்டுக்கு? இவ்வளோ அரசியல் அதிகாரிகள் இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. யாருக்காவது ஒரு மினிஸ்டருக்கு அடிபட்டால் தான் இதுக்கு செயலாகும் போயிருக்கு. மனுஷனுக்கெல்லாம் அடிபட்டால் அவங்களாம் மனுஷன் தானே, சாதா மனுஷன் தானே. இதாவது ரைட் சைடு திரும்பினா ஜங்ஷன் போகிற வழி லெஃப்ட்டு பாருங்கள். இங்கே ஒரு ரிங்கு கிடையாது. ரோடு மேலே கடை. இதில் வேறு போதா குறைக்கி இந்த கடையெல்லாம் வைக்க யார் அதிகாரம் கொடுக்குறாங்க? எல்லாம் போலீஸ் இருக்காங்க, போலீஸ் வராங்க போகிறாங்க. ஆனால் யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஏதோ நடக்குது, அவ்வளோதான். பார்த்து வண்டி ஓட்டுங்க, ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. நான் வேறு வழி இல்லாமல் வீடியோ எடுத்து போட்டேன். நடந்து போட்டால் லேட் ஆகுன்ட்டு. நான் பண்ணுறது தப்பு தான். ஃபோன் பண்ணிட்டா வீடியோ எடுக்கக்கூடாது. நான் தெரியணும்ல, அதுக்கு தான். ஓகேங்க. இது உலக சந்தை. இங்கே ரோடு மேலே எல்லா வண்டியும் நிற்கும். கேவலமான ஊர் திருச்சி. நல்ல ஊர் இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க.